24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஏகன் அப்படின்ற சூப்பரான ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருக்காரு. தன்னோட டீமை சேர்ந்த 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியா சுத்தி பார்க்க வெளியூருக்கு போறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு ஃபேமஸான பொண்ணு தான் வச்சிருந்த ஒரு முக்கியமான பொருள் காணாம போச்சுன்னு சொல்லி இந்த கேஸ ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சில கொலைகள் நடக்குது. ஏன் நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு குருங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. பழங்காலத்து பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது இவருக்கு பிடிக்கும். இப்போ ஒரு கிராமத்துல இருக்க கோவிலுக்கு வராரு. இவர் வர்ற விஷயத்த இங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லிருப்பாரு. அதனால இவரும் வெயிட் பண்றாரு. குரு வந்ததும் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சிலை இங்கதானே இருந்துச்சுன்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. அந்த சிலை இருக்கிற இடத்தையும் காமிக்கிறாரு. ஆனா சிலை இப்ப இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடியே திருட்டு போயிருக்கும். குருவும் பெரியவர்கிட்ட ஒரு சிலையோட போட்டோவை காமிச்சு இங்க இருந்த சிலை தான் இப்ப அங்க இருக்குன்னு சொல்றாரு. இந்த சிலை எப்படி காணாம போச்சுன்னு கேட்க அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. இந்த கோவிலோட காவலாளி நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. அவரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அங்க இந்த கோவில்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு அங்க இருக்காங்க. என்னம்மா இந்த நேரத்துல என்ன பண்றேன்னு கேக்குறாரு. அப்ப பின்னாடி 2 பேர் வந்து அவரோட தலையில அடிக்கிறாங்க. அவரும் மயங்கி விழுந்துறாரு. இப்ப அந்த சிலையை எடுத்துட்டு 3 பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப குரு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு. தனக்கு தெரிஞ்ச தகவலை லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப 2 பேர் டூப்ளிகேட் சாவியை போட்டு இவரோட ரூம்குள்ள வர்றாங்க. குருவோட கழுத்துல கயிறை போட்டு இறுக்கி அவரை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு பையன் காட்டுக்குள்ள நடந்து வர்றான். அங்க ஒரு ஆள் இறந்து கிடக்கிறத பார்த்து பயந்து ஓடுறான். அடுத்த சீன்ல டார்ஜிலிங்க காட்டுறாங்க. 2 பசங்க வந்து இறங்குறாங்க. கூடவே ஏகன் பாபுன்னு ஒருத்தர் வராரு. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இவர் ஒரு ஃபேமஸான பிரைவேட் டிடெக்டிவ். கூட வந்த 2 பேரும் இவரோட டீம் தான். ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு இங்க வந்திருக்காங்க. இப்ப பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் அங்க வராரு. ஹீரோ அவர்கிட்ட, சார் 2 லக்கேஜ் ஒரே மாதிரி இருக்கு, மாறிட போகுதுன்னு சொல்லிட்டு தன்னோட லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த நபரும் ஹீரோவையே பாக்குறாரு. இப்ப ஹீரோட டீம் கார்ல வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே அந்த நபரும் இவங்களை ஃபாலோ பண்ணி வராரு. இவரோட பேரு வினய். இவர் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. இப்ப ஹீரோட டீம் ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க பேர் பிரியா. இவங்க ஒரு மாடலா இருப்பாங்க. இப்ப பிரியா ஹீரோவையே பாக்குறாங்க. ஹீரோவும் பசங்கிட்ட அந்த பொண்ணு என்னத்தான் பாக்குறாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த பசங்க இவரை கிண்டல் பண்றாங்க. இப்ப பிரியாவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, சார் மேடம் உங்களை பாக்கணுமா, கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அட்ரஸ கொடுத்துட்டு போறாரு. இப்ப இவங்களும் நடந்து ஹோட்டல் கிட்ட வராங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு. இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கிட்ட நலம் விசாரிச்சுட்டு, சார் உங்களை பாக்கணும்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோ இருக்கிற ஹோட்டலுக்கு வராரு. ஹீரோவும் அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நடந்த கண்காட்சியில ஒரு சிலை திருட்டு போயிருக்கு. 3 நாள் ஆச்சு, எந்த தடையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்தோட ஓனர் பிரியா தான். சிசிடிவி கேமராலாம் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டு தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்னு கேட்க ஹீரோவும் கண்டிப்பா பண்றேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பிரியாவோட வீட்டுக்கு ஹீரோட டீம் வராங்க. இப்ப விமல்ங்கிற ஒருத்தர் வந்து அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப பிரியா அங்க வர்றாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட என்ன விஷயமா வர சொன்னீங்க, அந்த சில விஷயமான்னு கேக்குறாரு. இல்ல அது கிடையாது, அத போலீஸ் பாத்துக்குவாங்க, இது வேற விஷயம் சொல்றாங்க. என்னோட கொள்ளு தாத்தா ஒரு லெட்டர் வச்சிருந்தாரு. அதுல ஒரு போட்டோவும் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாரு. அது என்ன போட்டோனா, என்னோட கொள்ளு தாத்தாவும் அப்ப இருந்த திரிபுரா மன்னரும் எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. 1 வாரத்துக்கு முன்னாடி தான் காணாம போச்சு. அது எங்களோட பரம்பரை சொத்து மாதிரி, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்றாங்க. மேடம் நாங்க இங்க வந்தது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கத்தான், அதனால எங்களால முடியாது, நீங்க வேணா போலீஸ்ல புகார் கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப பிரியா மெதுவா ஹீரோ கிட்ட வந்து, எனக்காக பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் யோசிச்சுட்டு, ஓகே மேடம் உங்களுக்காக பண்றேன், எந்த இடத்துல காணாம போச்சுன்னு கேக்குறாரு. இவங்களும் ரூம்குள்ள வந்து பீரோவை திறந்து ஆல்பத்தை காட்டுறாங்க. இதுக்குள்ளதான் அந்த லெட்டர் இருந்ததா சொல்றாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி பார்ட்டி ஒண்ணு வச்சிருந்தேன், அப்ப வந்தவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரூம்குள்ள யார் யார் வருவாங்கன்னு கேட்க, என்னோட பாய் ஃப்ரெண்டு மட்டும் வருவான், மத்த யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஜூலிங்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு டீ கொண்டு வராங்க. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரியா அவங்கள திட்டுறாங்க. கூடவே விமலும் வந்திருப்பாரு. விமல் அவங்களை வெளியே கூட்டிட்டு போறாரு. உங்க பாய் ஃப்ரெண்டோட பேர் என்னன்னு கேட்க மகேஷ்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி மகேஷ் கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன், அவனும் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பாக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோட டீம் கிளம்பி போறதுனால விமலும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் இந்த வேலைக்கு அட்வான்ஸ் எதுவும் வாங்கலையான்னு கேட்க, இன்னும் இல்ல பின்னாடி பாத்துக்கலாம்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோட டீம் கிளம்பி போனதும் விமலோட முகம் அப்படியே மாறுது. அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே பணக்காரங்க, கண்டிப்பா அவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல, அங்க வேலை பாக்குற யாரோ ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்கணும். இங்க பழங்காலத்து பொருள் எங்க வாங்குறாங்களோ அங்க போய் விசாரிக்கணும்னு சொல்றாரு. ஹீரோ நடந்து வரும்போது அந்த வினய்ங்கிற நபரை பாக்குறாரு. வினயும் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப வினயும் தேடிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் இவன் ஏன் நம்மள ஃபாலோ பண்றான்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காங்க.
இவங்க பேர் ராதிகா. எதிரில விமல் நடந்து வராரு. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் விக்ரம் சொல்லிட்டானான்னு கேக்குறாரு. அவங்களும் கண்டுக்காம நடந்து போறாங்க. உங்ககிட்ட தான் சொல்றேன், அவனுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, அதை பத்தி எதுவும் சொன்னானா, அதனாலதான் அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச விரும்பல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அடுத்த சீன்ல பிரியாவோட பாய் ஃப்ரெண்டு மகேஷ் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வராரு. ஹீரோவும் குளிச்சுட்டு வந்து மகேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. மகேஷும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறதாகவும் ஹோட்டல்ல வேலை பார்த்த விக்ரம்ன்ற நபர் காட்டு பகுதியில இறந்து கிடந்ததாகவும் சொல்றாரு. என்ன காரணம், ஏன் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. நீங்க தான் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கணும். இங்க வர்ற நிறைய டூரிஸ்ட் என்னோட ஹோட்டல்ல தான் தங்குவாங்க. விக்ரம பத்தி அடிக்கடி நியூஸ்ல சொல்றதுனால நிறைய பேர் வந்து தங்குறது இல்லைன்னு சொல்றாரு. நீங்க தான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. உடனே மகேஷும் அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கொடுக்க ஹீரோ வேணாம்னு சொல்றாரு. பரவாயில்ல சார், வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, அன்னைக்கு விக்ரம் இறந்த அன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும் ஹோட்டல்ல இருந்தீங்கன்னு கேக்குறாரு. சார், நான் அதிகமா ஹோட்டல்ல இருக்க மாட்டேன், அன்னைக்கு பிரியா கூட தான் இருந்தேன். என்னோட ஹோட்டல்ல இந்திரன் ஒருத்தர் வேலை பாக்குறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஜூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேக்குது. எங்கிருந்து வருதுன்னு ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க. அப்ப மாடியில இருந்து பாக்குறாங்க, யாரோ ஒருத்தர் போற மாதிரி தெரியுது. அடுத்து ஹீரோட டீம் ஹோட்டலுக்கு வந்து இந்திரன் கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்ப இந்திரன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து விக்ரம் பத்தி விசாரிச்சுதா சொல்றாரு. அந்த ஆள் எப்படி இருந்தாருன்னு ஹீரோ கேட்க இந்திரனும் அவரை பத்தி சொல்றாரு. ஹீரோவும் நம்மள ஃபாலோ பண்ண ஆள் தான் வந்திருக்கணும்னு யோசிக்கிறாரு. விக்ரம கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பணும், விக்ரமுக்கு வேலை இருக்கிறதா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் விக்ரம பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. சரி, அன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது நடந்துச்சா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆமா சார், அன்னைக்கு நைட்டு ரூம்ல இருந்தப்ப ஒரு போன் கால் வந்துச்சு. விக்ரம் இருக்காரான்னு கேட்டாங்க. அவர் வெளியே போயிருக்கதா சொன்னேன். நீங்க வேணும்னா அவரோட செல்லுக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொன்னேன். ஆனா அவர் விக்ரமுக்கு கால் பண்ணதாகவும், ஆனா விக்ரம் காலை அட்டன் பண்ணலன்னு சொன்னாரு. அதனால விக்ரமோட இமெயில் ஐடியா கொடுத்தேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் பேசுனதே சரியா கேட்கல, அதனால அவரோட பேரை கூட கேட்க முடியலன்னு சொல்றாரு. சரி, நைட்டு 10 மணிக்கு எங்க இருந்தீங்கன்னு கேட்க ரூம்ல தான் இருந்தேன்னு அவரும் பதில் சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆதித்யாங்கிற ஒரு நபர் வராரு. இவரும் இதே ஹோட்டல்ல தான் வேலை பாக்குறாரு. இந்திரனும் ஆதித்யா பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோ ஆதித்யா கிட்ட நைட்டு 10 மணிக்கு எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்திரனும் அவன் அப்படிதான் சார், இதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோட டீம் நடந்து போறத ஆதித்யா மறைஞ்சு நின்னு பாக்குறாரு. மறுநாள் காலையில ஹீரோட டீம் நடந்து போறத வினயும் கார்ல இருந்து பாக்குறாரு. இப்ப ஹீரோ எங்க வந்திருக்காருன்னா, அந்த சிலை காணாம போன இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இங்கதான் அந்த கண்காட்சி நடந்திருக்கும். உங்களுக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அங்க வேலை பாக்குறவர்கிட்ட கேக்குறாரு. அவரும் ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்திருப்பாங்க, குருவும் இங்க வந்திருப்பாரு. இந்த சிலை இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சுன்னு இவர்கிட்ட கேக்குறாரு. வெளிநாட்டுக்காரங்கிட்ட வாங்கினதா இவரும் சொல்றாரு. இல்ல, இந்த சிலையை எங்க ஊர்ல வச்சு பாத்திருக்கேன்னு குரு சொல்றாரு. சார், அப்படியெல்லாம் இருக்காது, பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும், ஆனா ஒவ்வொரு சிலையிலும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு இவரும் சொல்றாரு. இதைத்தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் குரு அந்த பெரியவர்கிட்ட இந்த சிலையோட போட்டோவை காமிச்சிருப்பாரு. அந்த பெரியவரும் இதை பார்த்துட்டு இங்கிருந்த சிலைதான் அவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோட டீம் சிலையை பத்தி ஏன் விசாரிக்கிறாங்கன்னா, சிலையை எடுத்தவனும் பிரியா வீட்டுல வச்சிருந்த லெட்டர் எடுத்தவனும் ஒரே ஆளான்னு கண்டுபிடிக்கத்தான் இதை விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி பழங்காலத்து பொருள் இருக்கிற இடத்துக்கு போய் விசாரிக்கணும்னு பேசுறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து, இந்த கடையில பழங்காலத்து பொருள் நிறைய வாங்குறாங்க, உங்ககிட்ட இருந்தா அங்க போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போறாரு. இப்ப ஹீரோ வெயிட்டர்கிட்ட அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அந்த நபரை தேடி பாக்குறாரு. ஆனா அவர் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப ஹீரோ அந்த கடைக்கு வந்து, என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அப்ப இருந்த திரிபுரா மன்னர் என்னோட கொள்ளு தாத்தாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவும் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, லெட்டருக்குலாம் மதிப்பு கிடையாது, அதுல இருக்கிற ஸ்டாம்புக்கு தான் மதிப்பு. அந்த ஸ்டாம்பை பத்தி ஏற்கனவே ஒருத்தன் சொன்னானேன்னு சொல்றாரு. யார் சொன்னாங்கன்னு கேட்க விக்ரம்னு ஒருத்தன் சொன்னதா சொல்றாரு. நல்ல பார்ட்டி வந்தா சொல்றேன்னு சொன்னேன், அவனோட நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றாரு. ஹீரோ அந்த நம்பரை மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப அந்த ஸ்டாம்பை பத்தி நெட்ல தேடி பாக்குறாரு. அது 50 லட்சம் வரைக்கும் விற்கலாம்னு தெரிய வருது. விக்ரம் தான் அந்த ஸ்டாம்பை எடுத்துருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப விமல் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க யாரோ வந்த மாதிரி காட்டுறாங்க. விமல் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நபர் விமலை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. விமலும் கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிறாரு. தகவல் தெரிஞ்சு போலீஸ் மீடியாக்காரங்கெல்லாம் அங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோட டீமும் அங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் கடைக்காரர் கிட்ட ஒரு நம்பரை கொடுத்தாருல, அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஹீரோ அந்த நம்பரை இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு. இன்னும் 10 நிமிஷத்துல அது யாரோட நம்பர்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ பிரியாவை பார்க்க வராரு. விமல் இறந்து போனதுனால சோகமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பிரியா கிட்ட, மேடம் அந்த லெட்டருக்கு மதிப்பு கிடையாது, அதுல இருக்கிற ஸ்டாம்புக்கு தான் மதிப்பு, விக்ரம் தான் அதை எடுத்திருக்கான், விக்கி போன இடத்துல வேற நம்பரை கொடுத்திருக்கான், அது அவனோட நம்பரே கிடையாது. விக்ரம் சாகருக்கு முன்னாடி இந்திரன் கிட்ட விக்ரம பத்தி யாரோ போன்ல விசாரிச்சிருக்காங்க, விக்ரமோட இமெயில் ஐடியா அவன் கொடுத்திருக்கான்னு சொல்றாரு. அப்ப மகேஷ் ஹீரோ கிட்ட, அவன் கொடுத்தது விக்ரமோட இமெயில் ஐடி கிடையாது, ஹோட்டலோட மெயில் ஐடி, இப்ப நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்றாரு. ஒவ்வொரு பேரா தேடி பாக்குறாரு. விக்ரம் பேர்ல எந்த மெயிலும் வரல. அன்னைக்கு நைட் யார் போன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சான்னு கேக்குறாரு. ஹீரோவும் கண்டுபிடிச்சாச்சு, அவரோட பேர் குருன்னு சொல்றாரு.
அவரை பொறுத்த வரைக்கும் பழங்கால பொருளை ஆராய்ச்சி பண்றவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரோட ரூம்ல இறந்து கிடந்திருக்காரு. உங்க ஹோட்டல்ல வேலை செய்யற ஆதித்யா மேல டவுட் இருக்கு. கடைசி 2 நாளா அவன் வேலைக்கு வரல, அவனை விசாரணை பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப ஜூலி கையில கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு நடிங்கிட்டே வராங்க. அடுத்த சீன்ல ஆதித்யா ஒரு பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு ஆதித்யாவுக்கு கால் பண்றாரு. நிறைய கடன் கொடுத்துப்பாரு போல, அதனால கோபமா பேசுறாரு. ஆதித்யாவும் சரி நான் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட பாக்க போறாரு. இவர் நடந்து போறத வினய் ஒளிஞ்சு நின்னு பாக்குறாரு. ஆதித்யா ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இப்போதைக்கு இதை வச்சுக்கன்னு சொல்றாரு. அந்த ஸ்டாம்ப் கடைசியா விக்ரம் கிட்ட இருந்திருக்கு. ஒருவேளை அவனோட ரூம்ல வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு ஹீரோட டீம் அங்க வராங்க. அங்க இந்திரனும் இருக்கிறாரு. இந்த இடத்துல விக்ரம், ஆதித்யா, இந்திரன் இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இருந்திருப்பாங்க. ஹீரோவோட டீம் அந்த இடத்துல லெட்டர் எதுவும் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா எதுவும் கிடைக்கல. விக்ரம் ஏதாவது லெட்டர் பத்தி சொல்லிருக்கானு இந்திரன் கிட்ட கேக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் சொல்லலன்னு அவரும் சொல்றாரு. சரி ஆதித்யா இங்க வரலையான்னு கேட்க இன்னும் வரலன்னு சொல்றாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் இந்திரனோட முகம் லைட்டா மாறுது. விக்ரம் இறந்து போனது நைட்டு 10 மணிக்கு. அப்ப ஹீரோ சந்தேகப்பட்ட நபரோட லிஸ்ட இன்ஸ்பெக்டர் கொடுத்திருப்பாரு. அந்த நேரத்துல அவங்களோட செல்போன் சிக்னல் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு கேட்டிருப்பாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. மகேஷும் பிரியாவும் வீட்டுல இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்திரனும் அவரோட ரூம்ல இருந்திருக்காரு. ஆதித்யா மட்டும்தான் விக்ரம் இறந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட சொல்ல உடனே ஆதித்யாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு யாரோ வந்து நிக்கிறாங்க. பார்த்தா இந்திரன் தான் வந்திருப்பாரு. இப்ப இந்திரன் ஹீரோ கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. இவர் பசங்களோட சீட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்ப விக்ரம் போன் பண்ணி எனக்கு முக்கியமான ஒண்ணு கிடைச்சிருக்குதா சொன்னான். இந்திரனும் என்ன விஷயம்னு கேட்க ரூம்க்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா விக்ரம் கடைசியா உங்ககிட்டயும் அவரோட லவர் ராதியா கிட்டையும் பேசியிருக்காரு. இப்ப ராதியா கிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. உடனே அன்னைக்கு போன கடைக்கு போய் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கடைக்காரர்கிட்ட அன்னைக்கு உங்ககிட்ட பேசினவன் தன்னோட பேர் விக்ரம்னு அவனா சொன்னானான்னு கேட்கிறாரு. கடைக்காரரும் ஆமான்னு சொல்றாரு. அவனை பத்தின அடையாளங்களை ஹீரோ கேட்கிறாரு. விக்ரமோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை அன்னைக்கு இங்க வந்தவன் ஆதித்யாவா கூட இருக்கலாம் யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீம் பிரியாவையும் மகேஷையும் பார்க்க வராங்க. உண்மையிலே விக்ரம் அந்த லெட்டர் எடுக்கல, ஆதித்யா தான் எடுத்துருக்கணும். இப்ப அவனோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சா உண்மை தெரிய வரும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோட டீம் அவங்க ஹோட்டலுக்கு நடந்து போறாங்க. அப்ப இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோ மட்டும் அங்கேயே நிக்கிறாரு. மத்த 2 பேரும் நடந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றாரு. அவங்க அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பாக்குறவங்க ஒரு பொண்ணுன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோ டீம் கிட்ட பிரியா வீட்டுல பார்ட்டி நடந்திருக்கு. வேலை செய்ய ஆதித்யா வந்திருக்கான். அப்பதான் அந்த லெட்டர் எடுத்துருக்குன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ விக்ரமோட லவர் ராதியா கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் கடைசியா உங்ககிட்ட தான் கால் பண்ணி பேசியிருக்கான், என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஏதோ முக்கியமான ஒண்ணு கிடைச்சிருக்கா சொல்லிட்டு போனை வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. ஆதித்யா இருக்கிற இடத்த பத்தி தான் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் சொன்ன இடத்துக்கு ஹீரோட டீம் கிளம்புறாங்க. மகேஷோட ஹோட்டல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி லாக்கர் கொடுத்திருப்பாங்க. விக்ரமோட லாக்கரை திறந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க எதுவும் இல்ல. ஆதித்யாவோட லாக்கரை திறந்து செக் பண்றாங்க. ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர் இந்த ஸ்டாம்பு மட்டும் ஆதித்யா எடுத்திருப்பான் போல. இப்ப ஹீரோட டீம் ஒரு பார்க்குக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி வினயும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வினய் பின்னாடி இருக்கிறத ஹீரோட டீம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட போய் பேச போறேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிடுறாரு. இப்ப எதிரில ஆதித்யா பைக்ல வரான். இவங்களை பார்த்துட்டு வேகமா பைக்ல போறான். பின்னாடியே ஹீரோட டீமும் வினயும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப ஆதித்யா வேகமா பைக்ல போய்கிட்டு இருக்கப்ப நடுவுல ஒரு கார் வந்துருது. அது மேல மோதி கீழே விழுகிறாரு. இவங்களும் இறங்கி போய் பாக்குறாங்க. ஆனா ஆதித்யா அங்கேயே இறந்து போயிருப்பாரு. இப்ப வினய் என்ன பண்றாருன்னா ஆதித்யா இறந்ததை பத்தி யாருக்கோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோட டீம் வினய் கிட்ட வராங்க. வினய் அவங்க கிட்ட தன்னோட பேரை சொல்லிட்டு நான் ஒரு சிபிஐ ஆபீசர்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும் ஏற்கனவே எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இவர் ஆரம்பத்திலே ஹீரோவை ஃபாலோ பண்ணும்போது இவரை பத்தின தகவலை கண்டுபிடிச்சிருப்பாரு. எந்த கேஸை விசாரிக்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. இறந்து போன குருவோட கேஸை விசாரிக்க வந்ததா சொல்றாரு. இப்ப ஹீரோ அவர்கிட்ட கோயில்ல இருந்த சிலையை யார் எடுத்தாங்கன்னு கேக்குறாரு. வினயும் இந்த கேஸ்ல தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில்ல இருக்க சிலையை எடுத்துட்டு போக ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. போலீஸ் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஜெயில போறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது, ஆனாலும் கர்ப்பமா இருந்திருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சின்ன பையனா இருக்கும் போதே அந்த பையனோட அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்றாரு. இப்ப அந்த பையனை கண்டுபிடிச்சிங்களா, அவன் யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. அவன் வேற யாரும் இல்ல, இறந்து போன விக்ரம் சொல்றாரு. குரு இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா விக்ரமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதை செக் பண்ணி பார்த்தப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த மெயில நீங்களே படிங்கன்னு லெட்டர் தராரு. விக்ரம், உன்னை பத்தி இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. உன்னை ஜெயிலர் தான் வளர்த்தாரு. உன்னோட அப்பா யாருன்னு ஜெயிலருக்கு தெரியாது. உன்னோட அம்மா கல்பனாவும் நானும் ஒன்னா படிச்சவங்க. ஏற்கனவே கல்யாணமான ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை தான் உன்னோட அம்மா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தான் இந்த சிலையை திருட சொல்லியிருப்பாரு. அநேகமா அவர் தான் உங்க அம்மாவை மாட்டி விட்டுருக்கணும். ராஜு தான் உன்னோட அப்பா. அந்த ராஜ் பெரிய பணக்காரரா இந்த ஊர்ல தான் இருக்காரு. பல வருஷம் கழிச்சு அந்த சிலையை பார்க்கும்போது தான் எனக்கு
எல்லாமே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன்னு எழுதியிருக்காரு. இப்பதான் எல்லா விஷயமும் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ராஜ் வேற யாரும் இல்ல, பிரியாவோட அப்பா தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரியாவும் நம்ம சொத்துல விக்ரமும் பங்கு கேப்பான்னு அவனை கொன்னுருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா பிரியாவுக்கு மகேஷும் ஹெல்ப் பண்ணிருப்பான். முதல்ல மகேஷை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே மகேஷோட காரை ஃபாலோ பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் காரை வேகமா ஓட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் காரை விட்டு இறங்கி ஒரு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி ஹீரோவோட டீமும் வினயும் அவரை துரத்தி ஓடுறாங்க. வினய் கையில துப்பாக்கி வச்சிருப்பாரு. நீங்க இங்கேயே இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மகேஷை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல வச்சு மகேஷும் சுட ஆரம்பிக்கிறாரு. இப்ப வினயும் பக்கத்துல வந்து மகேஷ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வினய் கீழே விழுந்துறாரு. இப்ப மகேஷ் வினய சுடுறதுக்காக வராரு. அப்ப ஹீரோ வந்து மகேஷோட தலையில அடிச்சு அவரை பிடிக்கிறாரு. அடுத்த சீன்ல இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்னு டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த விஷயத்த விக்ரம் மகேஷ் கிட்டையும் பிரியா கிட்டையும் சொல்லிருப்பாரு. அவங்க தான் பிளான் பண்ணி விக்ரம கொலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த 2 பேரும் நம்மளையே விசாரிக்க சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. பிரியா முத தடவை பார்க்கும்போது ஒரு நடுக்கத்தோட தான் என்ன பார்த்தாங்க. நான் இங்க இருக்கிற போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் திசை திருப்பதுக்காக இந்த கேஸை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற லெட்டரை யாரும் திருடல. அவங்களே ஆதித்யாட்ட கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்துருக்காங்க. இதுல விமல் எப்படி இறந்து போனான்னு கேக்குறாங்க. விக்ரம் இந்திரன் கிட்டையும் ராதியா கிட்டையும் ஒரு முக்கியமான ஒண்ணு கிடைச்சிருக்குதா சொல்லியிருக்கான். ஆனா விமல் கிட்ட முழு விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். விக்ரமுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு நினைச்சு இவங்க 2 பேரும் தான் அவனை கொலை பண்ணிருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம விமலுக்கு பணத்தேவை இருக்கிறதுனால அவங்க கிட்ட இதை சொல்லி பணம் கேட்டு மிரட்டிருப்பாரு. அவங்க விமலை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவனை கொலை பண்ணிருக்காங்க. இடையில ஜூலி ஏதோ சத்தம் கேட்டு ஒவ்வொருமா செக் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு இவங்க பேசுறத பாத்துருப்பாங்க. இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. அன்னைக்கு விமல் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மகேஷ் பணம் எடுத்துட்டு அங்க வராரு. பிரியா கார்ல தான் இருப்பாங்க. பணம் கொடுக்க மாதிரி வந்து விமலை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. இப்ப ஹீரோட டீம் பிரியா கிட்ட வந்து நடந்த சம்பவத்துக்குலாம் நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க. அதுக்கு பிரியா அவங்க கிட்ட நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறாங்க. ஆதாரமா, உங்க வீட்டுல வேலை பார்த்த ஜூலி தான் ஆதாரம்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த சிலையை நீங்க தான் திருடி இருக்கீங்கன்னு சொல்றாரு. என்ன பார்த்தா திருடி மாதிரி இருக்கான்னு அவங்களும் கேக்குறாங்க. இப்ப ஹீரோ துப்பாக்கி எடுத்து சத்தம் போடாம அமைதியா உட்கார சொல்றாரு. ஹீரோ டீம் கிட்ட இந்த டேபிளை ஓபன் பண்ண சொல்றாரு. பார்த்தா அந்த சிலை இங்கதான் இருக்கு. ஏற்கனவே ஹீரோ இங்க வந்தப்ப அந்த பேப்பரோட கவர் மட்டும் லைட்டா வெளியே தெரியும். இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆனதும் கண்டிப்பா சிலை இங்கதான் இருக்குன்னு நினைச்சு இங்க வந்திருப்பாரு. இப்ப போலீஸ் பிரியாவை அரெஸ்ட் பண்ண அங்க வராங்க. இப்ப 3 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஆதித்யா வச்சு இதை பிளான் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோ அன்னைக்கு நைட் ஒரு லேடியை பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ஜூலி தான். ஜூலினால பேச முடியாது. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு லெட்டர்ல எழுதி இவற்றை கொடுத்துருப்பாங்க. பிரியாவும் மகேஷும் போட்ட பிளான் எல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு விக்ரம் கொலை செய்யப்பட்டப்ப மகேஷ் பிரியாவோட வீட்டுல இருந்ததா சொல்லியிருப்பான். அப்படி இருக்கப்ப மகேஷ் எப்படி விக்ரம கொலை பண்ணிருக்க முடியும்னு கேக்குறாங்க. மகேஷ் தன்னோட செல்போனை பிரியாவோட வீட்டிலே விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா அவர் கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பாரு. அதுல சில விஷயங்கள் பதிவாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவரோட இதய துடிப்பு அதிகமா இருந்திருக்கும். கண்டிப்பா அந்த நேரத்துல தான் விக்ரம் கொலை செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு. இப்ப ஹீரோட டீம் இங்கிருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த படம் முடியுது.